பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தை 1. ஆண்டவரே காத்தருளும், ஏனெனில் உலகில் இறை அன்பர்கள் அற்று போயினர், மானிடருள் மெய்யடியார் மறைந்து போயினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறபடியினால் அதிகாலையிலே நாம் எழுந்து ஆண்டவரை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று கவனித்து பாருங்கள். அவரை தரிசிப்பவர்கள், அவரை தேடி வருகிறவர்கள் ஒரு நாளும் அவமானம் படுவது இல்லை. அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பார்கள். மறு உலகத்திற்குள்ளும் அவர்கள் கடந்து செல்ல ஆண்டவர் வழிகளை அமைத்து கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், உற்சாகமின்மையினால் இருக்கலாம், மனவேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கலாம், பாவ சுமைகளோடு இருக்கலாம், எதற்காக நீங்கள் அடிமையாக இருக்கலாம், இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஒரு குறைவுள்ள உள்ளத்தோடு நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உண்மை உள்ளவர்கள் அற்று போனார்கள், உண்மை உள்ளவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், நேர்மை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. எனவே நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னை நீ மாற்றிக்கொண்டு என்னிடம் திரும்பி வரும் பொழுது நான் உன்னை உண்மை உள்ளவளாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எங்கு திரும்பினாலும் உண்மை இல்லை, நேர்மை இல்லை, தாழ்ச்சி இல்லை. எல்லா இடங்களிலும் பொய்யும் பித்தலாட்டமாக இருக்கின்றது. சில இடங்களிலே ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, சில வருடங்களுக்கு முன்பாக நான் கட்டிக்கொண்டு இருந்த ஒரு கோயிலுக்காக கம்புகள் வாங்குவதற்காக, மரங்கள் வாங்குவதற்காக ஒருவரிடம் பணத்தை கொடுத்தேன். அன்பார்ந்தவர்களே, அவன் எனக்கு எந்த ஒரு மரத்தையும் தரவில்லை. அவன் வேறொரு இடத்தில் போய் அங்கு வைத்திருந்த மரத்தை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி என்னிடமும் பணங்களையும் வாங்கி கொண்டு, என்னுடைய பணம் அல்ல, மக்களுடைய பணம், கடவுள் கொடுத்த அந்த பணத்தை அவன் ஏமாற்றி கொண்டான். அவன் ஒரு புரொட்டஸ்டன்ட் சபையை சார்ந்தவன். 1/10 வாங்கி தன்னையே பெருக்கி கொண்டு இருக்கிறவன். அவன் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கின்றான். கடைசியாக நடந்தது என்ன தெரியுமா? அவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு பிரச்சனை வந்து அந்த குடும்பமே 2ஆக பிரிந்து போய்விட்டது. இன்னொருதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, யாரும் கடவுளை ஏமாற்ற முடியாது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் நம் கடவுளை தேடி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். கடவுளை நாடி வந்து அவரிடம் மன்றாட வேண்டும். எந்த ஒரு குறைவு இருந்தாலும் அவரிடம் நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நாம் ஏமாற்றப்படுவது இல்லை. அந்த சகோதரனை தேடி சென்றேன். நான் ஒரு காவல் அதிகாரி வழியாகவும் அவனை சந்தித்தேன். அவன் எதுவுமே பேசவில்லை, பணத்தை திரும்ப தரவில்லை. தருவேன் என்றே சொன்னான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1 வருடத்திற்குள் அந்த வாழ்க்கையை அவன் அழித்து கொண்ட ஒரு வாழ்க்கையாக, அழிந்து போன ஒரு வாழ்க்கையாக தான் நான் பார்த்தேன். இன்று வரை நான் அவரிடம் அந்த பணத்தை பற்றி கேட்கவில்லை. நான் ஆண்டவரிடம் மட்டுமே தான் நான் ஒப்புக் கொடுத்தேன். எங்கு பார்த்தாலும் பித்தலாட்டங்கள், ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு. ஆனால் கடவுளுக்கு முன்பாக நீங்கள் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்து பாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த காலங்களில் என்ன செய்கின்றோம்? பஸ்ஸிலே பயணம் செய்யும் பொழுது அரை டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளுடைய வயதை நாம் குறைத்து சொல்லுகின்றோம். ரேஷன் கார்டிலே நாம் இல்லாதவருடைய பெயர்களை சேர்த்து கொண்டு நாம் போய் அதிகமாக அரிசியையும் எண்ணெயையும் சீனியையும் நம்முடைய வீட்டிற்கு தேவையான பொருள்களையும் ஏமாற்றி வாங்கி கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். பொய்களையும் பித்தலாட்டங்களையும் நாம் இந்த உலகத்தில் செய்து கொண்டு இருந்தோமே என்றால் இப்படிப்பட்டவர்கள் மறு உலகத்திற்குள் கடந்து செல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. தீர்ப்பு நாளிலே கைவிடப்பட்டு விடுவோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் உண்மையை விரும்புகின்றார். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்கிறவர்களை நான் விரும்புகிறேன் என்று திருப்பாடல்கள் 51:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று நீதிமொழிகள் 28:20 சொல்லப்பட்டு இருக்கின்றது.
ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் உள்ளத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று தொடக்க நூல் 24:27 சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் நல்லதை செய்ய உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் நீங்கள் வேலை செய்த இடத்திலே மேல் அதிகாரியாக உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு குறைவாக சம்பளம் கிடைத்துக் கொண்டு இருக்கலாம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஊதிய உயர்வை கொடுப்பார். பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பார்கள். உங்களுடைய மனைவி உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டார், கணவர் உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டார். நீங்கள் உற்சாகத்தோடு இந்த உலகத்தில் வாழலாம். இந்த உலகத்திலே நாம் அப்படி வாழ்ந்தோமே என்றால் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் என்ன செய்வார் என்றால், ஞாயிற்றுக்கிழமை பூசம் முடிந்த பிறகு அந்த சண்டே கிளாஸ் என்று ஒன்று நடக்கும், உங்க பங்கிலும் நடக்கலாம். அங்கு போய் அங்கே சிறுவர் சிறுமியர்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்லுவார். அந்த சின்ன குறிப்பிடத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள ஜெபங்களை கற்றுக் கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய நேர்மையான காரியத்தை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி கொண்டு அவரை உயர்த்தினார், அவரை மேலிடங்களில் வைத்தார். மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி என்ன சொன்னார் தெரியுமா? என் வீட்டில் எங்கும் உண்மையாய் உள்ளவர் அவர் என்று அவர் சாட்சி சொன்னார். ஒரு அருமையான ஒரு சாட்சி ஆண்டவர் சொன்னார். 1 கொரிந்தியர் 1:9 வாசித்து பாருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருப்பதை போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 8வது வார்த்தையிலே, நான் என்னுடைய வார்த்தைகளே உண்மை, நான் உருட்டும் புரட்டும் செய்யக்கூடிய தெய்வம் அல்ல என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். உங்களையும் என்னையும் ரட்சிக்கக்கூடிய தெய்வம், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஆனால் இந்த உலகத்திலே உண்மை உள்ளவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், மக்களை ஏமாற்றி வஞ்சித்து பணத்தை பறித்து கொண்டு இந்த உலகத்திலே தன்னுடைய சொந்த நாட்டத்திற்காக, தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்காக, தனக்காக ஒரு பெரிய வீட்டை கட்டி கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் உண்டு. கடவுளுடைய பணத்தில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் மோட்சத்திற்கு போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ கேடு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை உள்ளவர்கள் குறைவு. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்கள் அதை புரிந்து கொண்டு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை தயாரிங்கள். இதுவரை நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ ஒரு உண்மை உள்ளவனாக, ஒரு உண்மை உள்ளவளாக வாழ்ந்து உன்னையே நீ மாற்றிக்கொள்வாயா என்று கேட்கின்றார். நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் பொருட்டு ஆண்டவர் எழுந்தருள்வார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் ஏழை எளியவன், நான் என்ன செய்வேன் என்று நினைக்கலாம். சிறிய காரியங்களிலே உண்மையாக இருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நமது நடுவில் வீற்றிருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம். அப்பா, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் எங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, எங்களை கைவிடாதபடி அணு தினமும் பாதுகாக்கக்கூடிய எங்கள் தெய்வமே, இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் குறைவோடு உமை தேடி வந்திருக்கின்றோம். உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் மட்டுமல்ல, உண்மையே அற்று போய்விட்டது என்பதை உணர்கின்றோம். இந்த நேரத்திலும் எங்களை முழுமையாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, எங்களை ரட்சிக்கக்கூடிய தெய்வமே, நீர் மட்டுமே உண்மை. நாங்கள் பலவீனமானவர்கள், உமது வார்த்தைகள் மட்டுமே உண்மை. இந்த நாளிலும் தன்னுடைய குறைகளை நினைத்து, உண்மையற்ற வாழ்க்கையை நினைத்து இதோமை தேடி வந்து உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, உமது கல்வாரி இரத்தத்தினால் தூய்மைப்படுத்திடுவீராக, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திடுவீராக. உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆக. அவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை தேடக்கூடிய
செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களாக. இதன் மூலம் உண்மையற்றவர்களாக மற்றவருடைய பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டும் சாபங்களையும் நோய்களையும் சுமந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உமது கல்வாரி சிலுவையினால் சாபத்தை நீர் அப்புறப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருப்பதை போல நாங்களும் உண்மையுள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். என் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. மதுராட்சியம் அருக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அவள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.